வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஒரு கிளாஸ் பாடி இருக்கிற ஸ்மார்ட் மொபைலுக்கு பேக்டோர் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் எப்படி உடஞ்சி கீறி இருக்குது அப்படின்னு. இதை நீங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடாது, சுற்றி ஹீட் பண்ணிடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க கம் மெல்ட் ஆகும், உடஞ்ச பீஸ் எல்லாம் அதில் ஒட்டிக்கிடும், நமக்கு சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் ஹீட் பண்ணாமல் எடுத்திங்கன்னா உடஞ்ச சில்லெல்லாம் உங்கள் கையிலே குத்தி உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்க பாருங்கள். இப்போது ஹீட் பண்ணியாச்சு. ஒரு ஓப்பனரை வச்சு எங்கே கேப் இருக்குதுன்னு பார்த்து உள்ளே வச்சு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லாத்தையும் அந்த பிசிறு எதுவும் நம்ம டேமேஜ் பண்ணாமல் எடுத்துடணும். உள்ளே இருக்க ஸ்பேருக்கு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, பார்த்து எடுக்கணும். நடுவில் வேறு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது பாருங்கள். ஃபிங்கர் பிரிண்ட்டு எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும், இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு டேமேஜ் ஆகிரும், அது ஒரு செலவில் போய் விட்டுரும். ஒரு ஓப்பனரை வச்சு மெதுவாக அதை எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். எதுவும் ஒரு சின்ன கம் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. ஸோ மெதுவாக எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ அந்த கம்மு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒரு ஓப்பனரோ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு க்ளீன் பண்ணிடணும். பாருங்கள் நம்ம தள்ள எப்படி கம்மெல்லாம் வெளியே வருது அப்படின்னு. அதுக்கப்புறமும் உங்கள் விரலை வச்சு எதுவும் பிசிறு இருக்கா, எதுவும் என்ன தட்டுதா எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் புது டோர் ஒட்டணும். இல்லாட்டி புது டோர் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாயிரும். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது பேஸ்ட் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். நம்ம பேஸ்ட்டு போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட வேண்டியதில்லை, நம்ம ஒட்டுற அந்த பேக்டோர்லேயே இருக்கும். இருந்தாலும் இதை ஒரு சேஃப்டிக்காக நம்ம போடுறது நல்லது. பாருங்கள் புது டோரு உள்ளே இருக்க ஸ்டிக்கரை நம்ம எடுத்துடணும். இதை பிடிச்சி இழுத்தா வந்துடும். கவனமாக இழுங்க, ஏன்னா கிளாஸ் பாடிங்கிறதுனால பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்தாச்சு. பாருங்கள் சுற்றி கம்மு இருக்குது. அந்த பேஸ்ட்டும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட்டு 2 அரேஞ்ச்மெண்ட்டையும் கவனமாக வச்சு அதுக்கப்புறம் ஒட்டிட வேண்டிதான். இப்போது ஒட்டியாச்சு. நம்ம ரப்பர் பாயிண்ட் போட்டு ஒரு 20 மினிட்ஸா 30 மினிட்ஸா வெயிட் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டிதான். இப்படி தான் ஒரு கிளாஸ் பாடி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் பேக்டோர் மாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த சேனலில் மொபைல் சர்வீஸ் பற்றி வீடியோ நிறையா போட்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். மொபைல் சர்வீஸை நீங்களே கற்றுக்கிடலாம். இப்போ சுற்றி க்ளீன் பண்ணியாச்சு. இதை கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.